கர்த்தருடைய பரிசுத்த நாம் மயப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 282வது வேத வினாவிடைக்கான பதிலை சொல்லிவிட்டு 283வது வேத வினாவிடைக்கு நம்ம சொல்லுவோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு 1வது கேள்வி நம்ம பார்த்தோம். அதுக்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்படிங்கிற ஒரு பதில். ஓகே, 2வது கேள்வி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்னும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த திருக்குறள் நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? அதை வைத்து தான் நான் இந்த வசனங்கள்லாம் எடுத்துருக்கிறேன். இந்த 2வது திருக்குறளுக்கான வசனத்தை நம்ம எங்கே சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் அடியேன் வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் பொருந்தக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. 3வது கேள்வி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது பார்த்திங்கன்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் அதை நம்ம ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அதில் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்கள் அப்படிங்கிறது அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது 4வது கேள்வி, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமை ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சரிங்களா? நான் டைரெக்டாக அதை சொல்வது சரி அப்படின்னு சொல்ல வரல. அதில் 7 பிறவி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் அது நம்ம நம்புறதில்லை. ஏன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5வது கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, என்னன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. அதை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வாக்கியம். அப்படின்னு அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படிங்கிற ஒரு காரியம், சரிங்களா? இது 5வது கேள்விக்கான விடையாக இருக்கும். 6வது கேள்வி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதுக்கு ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 7வது கேள்வி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடு அப்படிங்கிற கேள்விக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் நம்ம பதிலை கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த வசனத்தையும் 6வது வசனத்தையும் ஒப்பிடலாம். சரி, அடுத்தது 8வது கேள்வி, பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிற வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45வது வாக்கியத்துக்கு அது பொருந்தும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45வது வாக்கியம் அப்படின்னு வாசிக்கிறேன். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானது தக்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இந்த பகிர்ந்து கொடுத்தலை பற்றி தான் இந்த திருக்குறள் பேசுது. அடுத்து 9வது கேள்வி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். அதில் பாருங்கள், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம், சரிங்களா? ஓகே, அடுத்தது 10வது கேள்வி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிற ஒரு குறள். அதில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
15வது வாக்கியத்துக்கு அது நம்ம ஒப்பிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்படிங்கிற வசனம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதாவது தீமை செய்கிறவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம். சரி, இந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் வேறு பதில்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் எல்லாம் தப்புலாம் நான் சொல்ல வரல. ஆனால் அதிகமான பேர் ஒரே பதிலை சொல்லும் பொழுது அவங்களுக்கு 2 மதிப்பெண்ணும், மற்ற எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண்ணும் கொடுக்கப்படும். ஆகவே கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி. அடுத்தது 283வது வேத வினாவிடைக்கு நம்ம செல்லுவோம். 283வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு அடையாளங்கள். ஆண்டவர் பல காரியத்துக்கு அடையாளங்களை காண்பித்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். இது நடப்பதற்கு இது அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடையாளங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதன் வகையில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த நாளுக்கான முதல் கேள்வி. இதுக்கு சரியாக சொன்னீங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக சொன்னீங்கன்னா மார்க் கிடையாது. சரியா? முதல் கேள்வி, உரிமையாளர் கேள்வி கேட்பார், அதுதான் அடையாளம். உரிமையாளர் கேள்வி கேட்பார், அதுதான் அடையாளம். நல்லா யோசித்து நீங்கள் அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பிலேயே நீங்கள் நிறைய காரியங்களை யோசிங்க, உங்களுக்கு புரிய வரும். 2வது கேள்வி, ஒரு உயிரினம் உனக்கு அடையாளத்தை காண்பிக்கும். ஒரு உயிரினம் உனக்கு அடையாளத்தை காண்பிக்கும். அது எந்த உயிரினம், அது எந்த மனிதனுக்கு அடையாளம் காண்பிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது, நேர மாற்றம் ஒரு அடையாளம். நேர மாற்றம் ஒரு அடையாளம், அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது, 4 எழுத்து அடையாளம் ஜொலிக்கும் அடையாளம். 4 எழுத்து அடையாளம் ஜொலிக்கும் அடையாளம், இது என்ன அடையாளம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்தது, காப்பாற்றப்பட ஒரு அடையாளம். காப்பாற்றப்பட ஒரு அடையாளம், அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது 5வது கேள்வி. ஓகேங்களா? 6வது கேள்விக்கு செல்வோம். இந்த அடையாளத்தை கண்டு எல்லை அடைந்தவர்கள். இந்த அடையாளத்தை கண்டு எல்லை அடைந்தவர்கள். 7வது கேள்வி, அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறவர் என்பதின் அடையாளம். அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறவர் என்பதின் அடையாளம், இது 7வது கேள்வி. 8வது கேள்வி சொல்லுவோம். ஒரே பொருள், அதை வைத்து 2 அடையாளம் காண்பிக்கப்பட்டது. ஒரே பொருள், அதை வைத்து 2 அடையாளம் காண்பிக்கப்பட்டது. 9வது கேள்வி, ஓட்டை போடுகிறோம், எதற்கென்றே தெரியவில்லை. ஓட்டை போடுகிறோம், எதற்கென்றே தெரியவில்லை. கடைசி மற்றும் 10வது கேள்வி, மாம்ச ரீதியான உடன்படிக்கை அடையாளம். மாம்ச ரீதியான உடன்படிக்கை அடையாளம். ஓகே, இந்த 10 கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடித்து நாளை மாலை 6 மணிக்குள் நீங்கள் அனுப்புங்க. சரிங்களா? நல்லா யோசித்து நீங்கள் விடையளிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடையாளம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் அப்படி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் சும்மா அப்படியே ஒரு மைண்டில் ஓட விடுங்க. எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு தெரிந்த பிரதேசமான பகுதிகள் தான். நான் எதுவும் உள்ளேருந்து ரொம்ப ஆழமாக தோண்டி எடுக்கலை. எல்லாமே ரொம்ப எளிதான கேள்விகள் தான். அந்த கேள்வியினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.